இனி கேமியோ மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடிக்கப் போவதில்லை என தமிழ் திரையுலக இயக்குநர்களை அதிர வைக்கும் வகையில் நடிகர் விஜய் சேதுபதி பேசியுள்ளார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 6 பேக், நல்ல உயரம், ஸ்டைலிஷ் ஹேர் ஸ்டைல், அனல் பறக்கும் வசனங்கள் என ஹீரோவாக காட்டிக்கொள்ள பலர் திக்குமுக்காடி வந்த வேளையில் தனது இயல்பான மேனரிசத்தால் ரசிகர்களை கவர்ந்தார் விஜய் சேதுபதி. புதுப்பேட்டை படத்தில் சைடு ரோலில் தொடங்கிய விஜய் சேதுபதியின் திரைப்பயணம் சுந்தரபாண்டியன் படத்தின் மூலம் ஒளி பெற்றது. அப்போது கவனிக்கத்தக்க நடிகராக வலம் வந்த விஜய் சேதுபதி அடுத்தடுத்து வெரைட்டி படங்களை அள்ளி கொடுத்தார். பின்னர் நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும், நானும் ரவுடிதான், ரெக்க, தர்மதுரை, சேதுபதி, காதலும் கடந்து போகும் படங்கள் மூலம் டாப் நடிகர் பட்டியலில் இணைந்து திரையுலகில் தனியிடம் பிடித்த அவர், ஒரு கதை சொல்லட்டா சார் என விக்ரம் வேதாவில் வில்லனாக மிரட்டியதை எப்போதும் மறக்காது தமிழ் திரையுலகம். இப்படி உச்சத்தை நோக்கி சென்ற விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த படங்களை விட வில்லனாகவும் கௌரவ வேடத்திலும் நடித்த படங்கள் அதிக அளவில் வெளியாகின. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி இல்லாத படம் இருக்கா என கேள்வி எழும்பும் அளவிற்கு அறிமுக இயக்குநர்கள் முதல் புகழ்பெற்ற இயக்குநர்கள் வரை அனைவரின் படத்திலும் நடித்தார். பேட்ட, மாஸ்டர், விக்ரம், ஜவான் உள்ளிட்ட படங்களில் கதைக்கேற்ற வில்லனாக மிரட்டினார். அதேபோல் சூப்பர் டீலக்ஸ், இமைக்கா நொடிகள், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், ஹோமை கடவுளே என பல படங்களில் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்தார். ஆனால் இவையெல்லாம் தனது திரை வாழ்க்கைக்கு தானே தேடிக்கொண்ட குழி என அவருக்கு தெரியவில்லை. பலரின் படங்களில் பல கதாபாத்திரங்களில் நடித்ததால் அவர் கதாநாயகனாக நடிக்கும் படங்கள் கவனம் பெறாமலே போய்விட்டன. இதனால் ஜித்து, பவானி, சந்தனம் என கதாபாத்திரங்களாக அறியப்பட்ட விஜய் சேதுபதி ஹீரோவாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார். இந்த நிலையில் தற்போது மேரி கிறிஸ்மஸ் பட வெளியீட்டுக்கு காத்திருக்கும் விஜய் சேதுபதி இனி வில்லன் கதாபாத்திரத்திலும் கௌரவ வேடங்களிலும் நடிக்கப் போவதில்லை என நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார். கௌரவ வேடங்களிலும் வில்லன் வேடங்களிலும் நடிக்க அதிக அளவில் அழைப்புகள் வருவதோடு அவை தனது ஹீரோ மார்க்கெட்டிற்கு இடையூறாக இருப்பதாக கூறியுள்ளார். இதனை ரசிகர்கள் வரவேற்றுள்ள நிலையில் இனி ஹீரோ விஜய் சேதுபதிக்கு வரவேற்பளிக்க தயார் என சிவப்பு கம்பளம் விரித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.